எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் எதிர்காலமே, மக்களின் விடிவெளியே, எங்கள் தலைவரே, ஏழைகளின் நாயகனே KM தேவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மேடைக்கு. இன்று எனது பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிட்வா புயல் பொறுத்த வரைக்கும் அது சென்னைக்குள்ளதான் ரவுண்ட் அடிக்குது. நம்ம இந்த பிறந்தநாள் விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு 3 நாளா பிளான் போட்டிருந்தோம். திங்கட்கிழமை மழை பெய்யும், செவ்வாய்க்கிழமை மழை பெய்யாது, புதன்கிழமை சிறப்பா நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம்னு சொல்லி நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பிரபாகரன் அவர்கள் சொன்னாரு. சார், அதை நம்பி நம்ம இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா இன்னைக்கு தான் புயல் பயங்கரமா அடிக்குது. சென்னையில இருந்து வெளியே போகல அந்த புயல், யூடர்ன் பண்ணிட்டு சென்னைக்குள்ள தான் இருக்கு. ஸோ இந்த டிட்வா புயல் பயங்கரமா இந்த மழை வந்தா கூட மழையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த விழாவிற்கு கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் சொல்லுவாங்க. இன்று எத்தனையோ நம்முடைய கட்சி தம்பிகள் இருக்காங்க. நம்முடைய கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பிரபாகரன் அவர்கள் வந்து அவர் என்னை விட வயது சிறியவர், அவரை தம்பி என்று அழைக்கலாம். அந்த தம்பி வந்து இந்த விழாவிற்காக எவ்வளவு சிரமப்பட்டது என்பது நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு பேனர் வைக்கிறவங்களுக்கு போன் பண்ணா இல்ல இன்னைக்கு மழையா இருக்கு வைக்க முடியாதுன்றாங்க. ஸ்டேஜ் போடுறவங்க கேட்டா இன்னைக்கு வேண்டான்றாங்க. அவர்களுக்கு எல்லாம் பேசி சமாளிச்சு இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த பிரபாகரன் அவர்களை வந்து மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், என்னுடைய பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்களின் யாரையும் நான் வந்து உங்களை பாராட்ட வரல, உங்களுடைய பாராட்டுகள் வந்து இன்னைக்கு நான் பெற்றிருக்கிறேன். மிக்க சந்தோஷம் எனக்கு. நம்முடைய மக்கள் முரசு கட்சியில் மாநில துணைத் தலைவராக திருமதி திவ்யா தேவன் அவர்கள் வந்து நம்ம நியமிச்சிருக்கோம். பொதுவா வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா இது எவ்வளவு பெரிய வேலைன்னு கட்சி ஆரம்பிச்சவங்களுக்கு நல்லா தெரியும், கட்சி நிர்வாகிகளுக்கும் நல்லா தெரியும். அந்த கட்சியை வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்து அதுல வந்து பொறுப்பான தகுதியான நிர்வாகிகள் அமைத்து இந்த கட்சியை கொண்டு போவது என்பது மிக 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 சிரமமான வேலை. அப்படிப்பட்ட வேலையை வந்து எனக்கு சுலபமா இருக்க காரணமாக அமைந்த என்னுடைய மனைவியும் மக்கள் முரசு கட்சியின் மாநில துணைத் தலைவி திருமதி திவ்யா அவர்கள் வந்து அவர்களுடைய ஒத்துழைப்பு இருப்பதால் தான் நான் இந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறேன் என்று நான் சொல்லலாம். ஏன்னா ஒரு கட்சி பொறுத்த வரைக்கும் எத்தனையோ செலவுகள் இருக்கும். இதுவே வந்து வேறு ஒரு பெண்மணிகள் இருந்தால் இந்த செலவெல்லாம் ஏன் செய்கிறாய், ஏன் கட்சிக்கு போகிற அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக, இந்த சமுதாயத்திற்காக, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களின் நலனுக்காக, உரிமைகளுக்காக நீங்க போராடும் போது நீங்கள் செலவு செய்வது தவறே இல்லை என்று என்னை ஊக்குவித்து இந்த நிலைமைக்கு எனக்கு ஆளாக்கிய திருமதி திவ்யா தேவன் அவர்களை இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் நம்முடைய மக்கள் முரசு கட்சியின் பொறுத்த வரைக்கும் இங்கு இருக்கிற நிர்வாகிகள் அனைவரும் வந்து எனக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா நீங்க எல்லாருமே ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கீங்க, ஒவ்வொரு பகுதியில இருக்கீங்க. ஆனால் என்னுடைய சோசியல் மீடியால வருகிற இன்டர்வியூ பார்த்து அதுல பேசுகிற அந்த நேர்காணலை பார்த்து இந்த கட்சியில் இணைந்திருக்கீங்க. எல்லா நிர்வாகிகளும் வந்து சிறப்பா செயல்படுறீங்க. ஓகேங்களா? யாருமே எந்த தவறும் இல்லை. நம்முடைய சிறுபான்மையினர் அணியில் மாநில செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் திரு சையத் அபுதாயிர் அவர்களை வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை வந்து நமக்கு தேவையான நேரத்துல உதவி செய்ய நேரா வந்துருவாரு. அதுபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்திருக்க திரு அருண்ராஜ் தம்பி அவர்களையும் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மலையிலும் அவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இங்க வந்து இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்த்த கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் திரு அருண்ராஜ் அவர்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய
திரு கணேசன் அவர் சொல்லிதான் ஆகணும். சிறப்பான ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினீங்க. அவர் ரிட்டையர் ஹெட் மாஸ்டர். நம்முடைய கட்சியை பார்த்து இதில் இணைந்து கொண்டாரு. இணைந்து கொண்டது மட்டுமில்லாமல் நாம் அழைக்கும் போதெல்லாம் மீட்டிங்கு இல்ல எந்த ஒரு விழா நாளும் கலந்து கொள்கிறாரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மக்கள் முரசு கட்சி பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலேயே பிசி கம்யூனிட்டி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காகவே அவர்களின் உரிமைகளுக்காக நலனுக்காக அமைக்கப்பட்ட ஒரே கட்சி நம்முடைய மக்கள் முரசு கட்சி தான் என்பதை பெருமையுடன் இங்கு பதிவு செய்கிறேன். மாற்று வகுப்பினர்கள்லாம் கட்சி இருக்கிறது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவர்கள் அரசியலில் கோலோச்சி உள்ளதால் அவர்களுடைய உரிமைகளை எளிதாக பெறுகிறார்கள். ஆனால் 143 ஜாதியினர் அடங்கிய பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டி பிற்படுத்த வகுப்பினர்களாகி நாம் இன்று அரசியலில் தனிமையில் உள்ளோம். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் நமக்காக குரல் கொடுக்க எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கு வருவதில்லை. காரணம், அவர்களுடைய ஜாதியினருக்கு பிரச்சனை என்றால் அவர்களுக்கு குரல் கொடுக்கிறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்றால் எந்த ஒரு தலைவர்களும் குரல் கொடுப்பதில்லை. ஆனால் நம்முடைய ஓட்டு வங்கி மட்டும் அவர்களுக்கு வேண்டும். சரிங்களா? சோ இதற்காக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக அவர்களுடைய உரிமைகளுக்காக நலன்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி என்பது மக்கள் முரசு கட்சி. இந்த தமிழகத்தில் எந்த ஒரு பிசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எந்த ஒரு பிரச்சனை பாதிப்பு என்றாலும் அவர்களுக்காக இந்த மக்கள் முரசு கட்சி நிச்சயமாக குரல் கொடுக்கும். நம்முடைய மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லை. எல்லாருமே மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க, பெரும்பாலும் மிடில் கிளாஸ்ல தான் நம்முடைய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க இருக்காங்க. வேலைக்கு போறாங்க, வீட்டுக்கு வராங்க, எந்த வித வம்பு தும்பும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் உழைப்பாளிங்க, இந்த நாட்டில் பெரும்பான்மையாக வரி செலுத்துபவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தான். ஆனால் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக எந்த அரசியல் கட்சியும் இல்லாததால் அவர்களுக்காக குரல் கொடுக்க, அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக காது கொடுத்து கேட்க இங்கு யாரும் இல்லை. இனிய இது நடக்காது. மக்கள் முரசு கட்சி என்பது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களின் நலனுக்காக நிச்சயமாக பாடுபடும். நமக்கு எந்த ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறதாலதான் இவ்வளவு நாளா நம்மளை ஏமாத்தி இருந்தாங்க. நாமளும் ஏமாந்து இருந்தோம். இனி ஏமாற மாட்டோம். நாங்கள் விழித்துக் கொண்டு விட்டோம். ஏமாற மாட்டோம். இனி நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவர்கள் தான் நாட்டை ஆள முடியும். ஏன் நாமே நம்ம ஆளலாம். சரிங்களா? ஏற்கனவே நமக்கு ஒரு வரலாறு உண்டு. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களாக இருந்து தமிழக முதலமைச்சராக ஆகியிருக்காங்க. ஆனால் சுயநலம் இல்லாமல் எந்த ஒரு ஊழலும் செய்யாமல் பொதுநலமாக உழைத்து மக்களுக்காக இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைத்தவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து வந்தவர்கள். அதே போல் கர்ம வீரர் காமராஜர். இன்று நாம் எல்லாம் படித்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறோம் என்றால் அன்று அவர் போட்ட விதை, அவர் கட்டிய அந்த பள்ளிக்கூடம் தான் இன்று நாம் படித்துக் கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. அவரும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். ஐயா காமராஜர் அவர்களும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். இப்ப பாருங்க, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களாக வந்தவர்களுக்கு நமக்கு தான் வரலாறு இருக்கிறது. நம் வகுப்பிலிருந்து வந்தவர்கள் தான் நல்லாட்சி கொடுக்க முடிந்தது. மாற்று வகுப்பினர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊழல் லஞ்சம் இல்லாத தலைவர்கள் இருக்கிறாங்களா? இல்ல. நம்முடைய வகுப்பினர்களில் இருந்து பிசி கம்யூனிட்டியில் இருந்து வந்த தலைவர்களால் தான் நல்லாட்சி கொடுக்க முடியும் என்பது இதுவே சாட்சி. சரிங்களா? சோ இனி நம்முடைய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கிறது. இதை இனி இப்பதான் நம்ம மக்கள் விழிப்புணர்வு அடைகிறாங்க. ஓகேங்களா? இதற்கு முன்னாடி இந்த கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு என்றால்